ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். என்னடா செடிக்கு ஏதோ பவுடர் மாதிரி போட்டிருக்காங்களே, என்ன போட்டிருக்காங்க, எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இது எதுக்காக, என்ன பவுடர், என்னென்ன யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டில் பாருங்கள். நான் எல்லாமே என்னென்ன அளவு, எவ்வளோ போடுறது, எப்போ போடணும், எவ்வளோ நாளுக்கு ஒன்ஸ் போடணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த பவுடர் எதுக்கு அப்படின்னா, இந்த பவுடரை நீங்கள் ஒரு 2 கைப்பிடி அளவு உங்களோட ரோஜா செடி, கீரை வகைகள் எல்லாத்துக்கும் போடலாம். போடும்போது என்ன ஆகும், இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட செடியில் பார்த்தீங்கன்னா தெரியும், முக்கெல்லாம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை இதெல்லாம் கம்மியாக இருக்கு இல்லையா. இந்த பவுடர் போட்டு ஒரு 1 or 2 வீக்ஸ் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, மொக்கு நிறைய வைக்க ஆரம்பிக்கும். இதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, முட்டையோட தோல் இருக்கு இல்லையா, நான் ஒரு 20 முட்டையோட தோல் எடுத்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு முட்டை தோல் மட்டும் போட்டு ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் டீ தூள், எனி டீ தூள் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் டீ தூள். அடுத்து 2 பேக்கெட், நான் 2 ரூபி பேக்கெட் எடுத்திருக்கேன், சன்ரைஸ் காஃபி தூள். நீங்கள் காஃபி தூள் வந்து சன்ரைஸ் தான் போடணுமான்னு கேட்டால் இல்லை, உங்கள்கிட்ட என்ன காஃபி தூள் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு எல்லாத்தையும் ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 month வரலும் நீங்கள் தாராளமாக ஸ்டோர் பண்ணலாம். கொஞ்சம் கவிச்ச ஸ்மெல் வரும், பரவாயில்ல, அப்புறம் வேறு வழி இல்லை, வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம தயாரிக்கணும்னா அப்படி தான் இருக்கும். அப்புறம் மண் எல்லாத்தையும் செடியை சுற்றி கொஞ்சம் பறித்து விட்டுட்டு இந்த 2 கைப்பிடி அளவு இதை அந்த பவுடரை போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டு தண்ணி தெளிச்சு விட்டுருங்க. நீங்கள் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, உங்களோட செடியில் மொக்கெல்லாம் இதழ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா வரும். ட்ரை பண்ணி